இந்த பெரியவர் சொல்ற கால், அரை, முக்கால் வாய்ப்பாடுகள் யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு கால்கால் பயிற்சிக்காரன் என்றால் 165, இருகால் அரை 25, 250, 3கா 37, 4கா 1, 40கா 10, 4கா 100, 5கா 1, 50கா 12, 5கா 125, 6கா 1, 60கா 15, 6கா 150, 7கா 1, 70கா 17, 7கா 175, 8கா 2, 80கா 20, 800கா 200, 9கா 2, 90கா 22, 900கா 225, 1000கா 250. அரை யாரும் சொல்லிடலாம். முக்கா வாய்ப்பாடு சொல்றேன் கேளுங்க. ஒரு முக்கா பைத்து முக்கா 100, 175, இரு முக்கா 1, 20 முக்கா 15, 200 முக்கா 150, முக்கா 2 கால் 30 முக்கா 22, 300 முக்கா 225, 4 முக்கா 3, 40 முக்கா 30, 400 முக்கா 300, 5 முக்கா 3 முக்கா 50 முக்கா 37, 500 முக்கா 375, 6 முக்கா 4, 60 முக்கா 45, 600 முக்கா 450, 7 முக்கா 5 கால் 70 முக்கா 52, 200 முக்கா 525, எம்முக்கா 60, 800 முக்கா 600, 9 முக்கா 6 முக்கா 90 முக்கா 67, 900 முக்கா 675, பைத்து முக்கா 250, பைத்து முக்கா 7, 100 முக்கா 75, 1000 முக்கா 250. பாத்தீங்களா? அரை, கால், முக்கால்லையும் வாய்ப்பாடு சொல்லி அசத்திட்டாரு. இந்த வாய்ப்பாட்டை இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல படிச்சிருக்கீங்களா? மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்படியே கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து கடனை திருப்பி வசூலிக்க பாட்டெல்லாம் பாடுறாரு, கேளுங்களேன். என்ற காசை நீ தருவாயோ, என்னையோ மாற்ற போறாயோ, சீட்டு காசை நீ தருவாயோ, வாங்கிய காசை நீ தருவாயோ, தாரே நன்று வாங்கியதை தருவது இல்லை, கேட்க போன சண்டித்தனம் செய்தாயோ, கொஞ்சம் போரு உன்னை ஒரு கை பார்க்கிறேன், என்ற காசை நீ தருவாயோ, என்னை மாற்ற போறாயோ, தாரேன் தாரேன் என்று வாங்கினாய், நாளை தாரேன் என்று சொல்லுறாய், சுத்து மாத்து கள்ளன் நீயடா, இனிமேலும் தவணைக்கு இடமில்லை, தவணை நீ சொல்ல விட மாட்டேன், அடியுதையில் காது. கேட்டீங்களா? கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ உண்மைதான் போல. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கடன் கொடுத்து நிறைய அனுபவிச்சிருப்பாரு போல. அதுதான் இவ்ளோ ஸ்ருதி சுத்தமா பாடுறாரு. அடுத்ததா பாம்புனா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு அம்மா பாம்பு கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பாருங்க. நான் புத்து கொண்டு பாரு நீ இவ்வளவு பக்கத்துல வந்தியா? அது அவ கோட்டைக்கு போ, இங்க வர. சரி சரி போ, சத்தியமா வர்றேன். இங்க வந்து பாரு, எப்படி பாரு, சத்தியமா வர்றேன், சத்தியமா வரேன். போ வாங்க, போ சத்தியமா வரம்போ, கடைசிக்கு மேல ஆனே வரம்போ. பொண்ணு யாரு கணக்கு தரப்படக்கூடாது, முக்கால் சத்தியமா நீ இந்த கோட்டைக்குள்ளே வரக்கூடாது. சந்தோஷம். ஆனாலும் உங்களுக்கு ரொம்பவே தைரியம் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். பாம்பு கிட்டயே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. நீங்க ஒருவேளை திடீர்னு பாம்பை பார்த்தா என்ன செய்வீங்க? மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் கிளிட்ஸ் Facebook பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.